சக்தி வீட்டில் வரலட்சுமி பூஜைக்காக ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து அந்த பூஜையை வந்து அவ்வளோ அழகாக வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக அசத்தி வந்து எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம வந்து பொன்னி பொன்னி எப்படி பொன்னி இவ்வளோ அழகாக வந்து நேர்த்தியாக பண்ணுற, இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியுமா சொல்லிட்டு பவானி ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்படி இல்லை, இந்த பூஜையெல்லாம் எனக்கு ஓரளவு தெரியும். இதிலலாம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் ஊர்லலாம் கூட இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலேயே வந்து பூஜை பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒன்றை விட்டு யாருமே கிடையாது அப்படின்னா, இவ்வளோ அழகாக அலங்காரம்லாம் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா பார்த்தீங்களா அப்படின்னோட நானும் பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணுற பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் பாராட்டுறாங்க. பொன்னிக்கு சொல்லியா தெரியணும், இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாளே, சாமி விஷயத்தெல்லாம் அவ்வளோ மாதிரி பண்ணுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் பாராட்டுறாரு. உடனே போதும் போதும் ரொம்ப பாராட்டியாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து சரி, விலைக்கு ஏற்றியாச்சு, இப்போ வந்து அந்த சுமங்கலிங்களுக்கு வந்து எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சு கொடுத்துட்ருக்காங்க. வந்து லேடிஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஜெயம்மா நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க அப்படி சொல்கிறாங்க. ஜெயா வந்து யோசிக்கிறாங்க. சரி, எப்போவுமே நான் தானே பாடுறேன் வருஷம் வருஷம், இந்த வாட்டி பொன்னி பாடட்டும் அப்படின்னு சொன்னோடனே பொன்னி ஆச்சரியப்படுறாங்க. இது வந்து அத்தையா சொல்கிறாங்க இப்படி நம்மளை பாட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பொன்னி வந்து அது வந்து அப்படின்னோடனே, என்ன பொன்னி, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்களே அப்புறம் என்ன, அம்மா சொல்கிறதெல்லாம் உனக்கு பிடிக்கும் அதனால் பாடு அப்படின்னு சக்தி சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. பொன்னிக்கு சூப்பராக ஒரு பாட்டு பாடுறாங்க. எல்லாருமே மறந்ததை கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயா வந்து பாராட்டுறாங்க. உடனே வந்து ஜெயா சொல்கிறாங்க, உண்மையிலே இப்போ தான் நான் ரசித்து கேட்டேன், உண்மையிலே நல்லா தான் பாடுறாள் அப்படின்னு நாங்களும் அப்போலேருந்து சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சொல்கிறாரு. இருந்தாலும் ஒருத்தர் மேலே விருப்பம் வந்தால் தானே வந்து அவங்களோட பாட்டு நம்மளுக்கு இனிமையாக இருக்கும், வெறுப்பு வந்தால் வெறுப்பாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் இவ்வளோ நாள் பார்த்தேன் போடுறது பொன்னியோட பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பரவாயில்ல ஜெயா, இப்போது புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு வயிறாக எரியுது. அப்படி பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. சரி, எல்லாருமே அவங்க கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதிக்க குங்குமம் வாங்கிக்கிங்க அப்படின்னோடனே நம்ம பொன்னி வந்து காலில் விழுந்து குங்குமமும் வாங்கிக்கிறாங்க சக்தி கிட்ட. எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பார்த்து பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த பொன்னியும் சக்தி இவ்வளோ நெருங்கிட்டாங்களே, இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து பொன்னிக்கு வைக்கிறேன் வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, கார்த்தி வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்து அவர் ஊருக்கு கிளம்புறாரு. எல்லார் வீட்டும் போகிறது எனக்கு சந்தோஷமாகவே இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இன்னொருத்தருக்கு வந்து விட்டுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரீத்தியை பார்த்து சொல்கிறார். பிரீத்தி முறைக்கிறாங்க. சரி இப்போ சரி, எல்லோரும் வந்து டென்ஷன் ஆகாதீங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போகிறேன், நீ வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்றாங்க. பொன்னி வந்து உண்மையிலேயே நீங்கள் இங்கே இருந்தது எவ்வளோ கலகலப்பாக இருந்தது சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நல்ல காலம் இந்த கார்த்தி கிளம்பிட்டான், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, சீக்கிரமாகவே வந்து இந்த சக்தியும் பொன்னியும் பிரிச்சிடலாம், இவன் இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சக்தியும் பொன்னியும் வந்து பெட்ரூமில் உட்காந்து ரொம்ப நேரமாக வந்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று இதெல்லாம் பார்க்குற வந்து பிரீத்திக்கு செம கடுப்பாக இருக்குது. போய் ஒட்டு கேட்குறாங்க. ஒட்டு கேட்டோன்னு பிரீத்தியை வந்து பொன்னி கவனிச்சிடுறாங்க. பொன்னி வெளியே வந்து அப்படியே கதவை திறக்காம பார்த்தா பிரீத்தி நின்றுட்டுருக்காங்க. உன்னை பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் தெரியாமல் நடிக்கிறாங்க. உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் செய்வியா, எப்போ பார்த்தாலும் ஒட்டு கேட்குறது தான் வேலையா, எப்படி உன்னால் இப்படிலாம் பண்ண முடியுது அப்படின்னு. இங்கே பாரு பொன்னி, இல்லைலாம் பேசாத, சக்தி கிட்ட ஒரு விஷயமா பேசணும்னு வந்தேன், அப்புறம் நீங்கள் பேசிட்டு பார்த்துட்டு போகலான்னு நினச்சா அதுக்குள்ளே நீ பார்த்துட்ட, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. நீ எல்லாம் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ பண்ணுற ஒவ்வொரு வேலையும், நீ பண்ணுற வேலையை நான் சக்தி கிட்ட சொன்னேன்னா உன்னை காரி துப்பிடுவார், தயவு செய்து இங்கே எடுத்து போயிடு, உன்னை பார்க்கவே எனக்கு பற்றின்னு வருதுன்றாங்க. பார்க்கலாம், நீ எவ்வளோ நாளைக்கு இப்படி பேச போகிற, நானும் பார்க்க தானே போகிறேன், உன்னோட விஷயம்லாம் வந்து தெரிஞ்சா சக்தி என்ன சொல்கிறா நானும் பார்க்குறேன், என்னோட விஷயம் என்ன இருக்குது, பார்க்க தானே போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ தான் போகிற பொண்ணி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பொண்ணு யோசிக்கிறாங்க, இவ என்ன சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.